வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் நல்ல சாஃப்டான லேயரான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 4 கப் இருக்கும். இதிலிருந்து 1/4 கப் போல் மைதா மாவு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பரோட்டா பண்ணும்போது டஸ்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படும், அதுக்காகத்தான். இப்போ இதில் 1 ஸ்பூன் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட் வர்றதுக்காகவும் நல்ல கலர் கிடைக்கிறதுக்காகவும் தான் சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொத்தம் இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இதில் முட்டை எதுவும் சேர்த்துக்கல. மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் இப்போ முதலே சேர்க்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1/4 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம பரோட்டாக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்தும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் மாவு ஊற வைக்க வேண்டிய பாத்திரத்தில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. அது மேலே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவு வச்சு அது மேலேயும் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஈர துணியால் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு 2ஆக பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1 எடுத்து 4 உருண்டைகளாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நான் 8 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக பண்ணுறீங்கன்னா 10 போல் கிடைக்கும். இப்போ நாம் இதில் நெய் எண்ணெய் கலவையை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு ஈர துணியால் மூடிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.
இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து அது மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு கையை வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து மெலிசாக பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மைதா மாவு டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கத்தி வச்சு சின்ன சின்ன லைனாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன லைனாக போடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா இதோட 2 ஓரங்களையும் வந்து இதே மாதிரி கையை வச்சு நல்லா நடுபாகத்துக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ரோல் பண்ணிடலாம். அதோட ஓரத்தை வந்து கீழே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணிடலாம். இப்போ ஒரு மாவு உருண்டை எடுத்து நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நீல வாக்கில் வர மாதிரி இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து அதுவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கத்தி வச்சு இப்படி சென்டரில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், முக்கால்வாசி கட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாம் நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதை வந்து நல்லா கையை வச்சு தேய்ச்சிடலாம். அதுக்காக ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கையை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக நெய் தடவிக்கோங்க. பாருங்கள், இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து தவாவில் போட்டுடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதும் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா மாவை சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா மேலேயும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே 3-4 தடவை நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 2 சைடு நல்லா வெந்து உள்ளே நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நாம் இதை வந்து தவாலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே இன்னும் 2 பண்ணிக்கலாம். இப்போ 3 பண்ணதுக்கப்புறமா அந்த சூடோடே நம்ம இதை வந்து கையை வச்சு இப்படி நல்லா அடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா லேயராக வந்திருக்கு. உள்ளே நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சாஃப்டான லேயரான பரோட்டா ரெடி ஆயிட்டு. இந்த பரோட்டா வந்து நம்ம கத்தி வச்சு சின்ன சின்ன லைனாக போட்டோம்ல, அந்த பரோட்டா தான் இது.
இந்த பரோட்டா வந்து நம்ம ஒரு லைன் மட்டும் போட்டு கட் பண்ணி பண்ண பரோட்டா இதுவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.